கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் இருந்தார். கற்பகம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார். ரொம்ப பிரமாதமாக பாப்புலரான ஸ்டுடியோ. கேஆர் விஜயாவை அறிமுகப்படுத்தினதே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான், கற்பகங்கிற படத்து மூலமாக. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது அந்த இயக்குனரை பற்றி. மிகப்பெரிய ஆளுமையான பல வெற்றி படங்களை, சிவாஜி கணேசன்லாம் வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர். அவர் அவருடைய பையன் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேஎஸ்ஜி வெங்கடேஷ், அவர் இப்போ டிவி சீரியல்லாம் நிறைய நடிக்கிறார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அவரை ஹீரோவை போட்டு அத்தை மடி மெத்தை அடி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் பல வருடங்களுக்கு முன்னாடி. டைட்டிலே டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம், உண்மை அது. அத்தை மடி மெத்தை அடி அப்படின்னு அவர் ஹீரோவை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. பெரிய பொருட்செலவில் எடுக்கிறாரு. எப்போவுமே இந்த என்ன பிரச்சனைனா, பெரிய தயாரிப்பாளராக இருக்காங்கல்ல, அவங்களோட வாரிசை உருவாக்கும் போது அவங்க வாரிசுக்காண்டி பலவிதமான பணங்களை அதில் போட்டுருவாங்க. அதாவது இவ்வளோதான் இந்த படத்துக்கு போடலாம் அப்படின்னா அதுக்கு மேலே பல லட்சங்களை அதில் போட்டுருவாங்க. நான் சொல்கிறது அந்த காலத்தில் போட்டு எடுத்து அந்த படம் பெரிய தோல்வி. கற்பகம் ஸ்டுடியோவில் ஒரு பகுதியே விற்கிற மாதிரி ஆயிடுச்சு.